அனைவருக்கும் வணக்கம். இயல் வலையொலி தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கலிமதி ஆனந்த். இன்னைக்கு ஜானகிராமன் அவர்கள் எழுதிய அம்மா வந்தாள் இந்த புத்தகத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு கிளாசிக் நாவல். அ இந்த நாவல பத்தி நெறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் இத பத்தி பேசியிருப்பாங்க. இதோட கதைய பத்தி விவாதிச்சிருப்பாங்க. விமர்சிச்சிருப்பாங்க. ஏன் விமர்சிக்கிறாங்கன்னா, இந்த கதை வந்து அந்த மாதிரியான ஒரு கதை. அ கதை என்னன்னு பார்த்தோன்னா, அப்புங்கிற கதாநாயகன் இந்த கதையுடைய நாயகன். அவரு வந்து 14 வருஷமா ஒரு இடத்துல அவர வேதம் படிக்க அனுப்புறாங்க. அவங்க அப்பா தண்டபாணி மற்றும் அம்மா அலங்காரத்தம்மாள். இவங்க 2 பேரும் அந்த பையன வந்து வேதம் படிக்க அனுப்புறாங்க. மத்த அ பசங்க எல்லாரையுமே அவங்க வந்து எல்லாருமே சென்னையில வச்சு, அவங்க எல்லாருமே நார்மலா ஒரு படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்புறாங்க. ஆனா இந்த பையன மட்டும் ஏன் வேதம் படிக்க அனுப்பிச்சாங்க இவ்வளோ வருஷத்துக்கு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு முடிச்சுன்னு சொல்லலாம். இந்த அப்பு எப்படின்னா, அவரு 14 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. வேதத்த வந்து ரொம்ப ஆர்வமா தான் படிக்கிறாரு. அங்க வந்து சாப்பாடுலாம் சரியா இருக்காது. அத நடத்துறவங்க வந்து பவானி அம்மாள்ன்னு சொல்லி அந்த வேத வேத பாடசாலைய நடத்துறவங்க. அவங்க மேல ரொம்ப அன்பா இருக்காரு. இன்னொரு அம்மாவாவே பார்க்குறாரு. 14 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவரு திருப்பி ஊருக்கு போய், அடுத்து இனி வேலைகள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அப்படி கிளம்பும்போதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வரதெல்லாம் அவங்க அம்மாவுடைய முகம் தான். தனக்காக தன் அம்மா காத்துட்ருப்பாங்க. நான் வந்தோனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா அம்மான்னு அவங்கள பத்தியே நெனச்சுட்டு இருக்காரு. கிளம்பும்போது பவானி அம்மா என்ன சொல்றாங்க, "எனக்கு ஒரு கல்யாணம் இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ அதுவரைக்கும் இங்க இந்துவ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. அந்த இந்து யாருன்னா, பவானி அம்மாளுடைய தம்பி பொண்ணு. தம்பி இறந்துடுறாரு. இந்த பொண்ண இவங்க தான் வளர்க்குறாங்க. அந்த பொண்ணும் அந்த வேத பாடசாலையிலேருந்து அங்க வேதம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப உதவியா இருக்கா. சமைச்சு குடுக்குறா, எல்லாம் பண்றா. சின்ன வயசுலேருந்தே அப்புவுக்கும் நல்ல பழக்கம். சரி நம்ம இந்துவ வந்து இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஸ்டே பண்றாரு. அப்போ அன்னைக்கு நைட்டு வந்து இந்து வந்து தன்னுடைய காதலை வந்து அப்பு கிட்ட வெளிப்படுத்துறாங்க. "சின்ன வயசுலேருந்தே நான் உன்ன தான் நெனச்சுட்டு இருக்கேன். எனக்கு நடந்த இந்த கல்யாணம்லாம் வந்து ஒரு கனவு மாதிரி. எனக்கே தெரியாது அதெல்லாம். நடந்து கொஞ்ச நாள்ல கணவனும் இறந்துடுறாரு. இப்போ வந்து என்னோட மனசுக்குள்ள எப்பவுமே நீ தான் இருக்க" அப்படின்னு தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆனா அப்பு அத ஏத்துக்கல. அவர் வந்து ஒதுங்குறாரு. நான் வந்து உன்னைய தங்கையா பார்க்குறேன்னு சொல்றாரு. அப்புறம் அம்மாவா பார்க்குறேன்னு சொல்றாரு. இந்து எவ்வளோ தன்னுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையும் சொல்லி கூட தன்னுடைய நிலைமைய சொல்லி கூட அவர் ஏத்துக்க தயாரா இல்ல. அதனால கோபப்பட்டு ஒரு கட்டத்தில இந்து வந்து, "நீ அம்மா அம்மான்னு சொல்றியே, உங்க அம்மா மட்டும் ரொம்ப ஒழுங்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அப்புக்கு வந்து ரொம்ப சுருக்குன்னு தைக்குது. எப்படி நம்ம அம்மாவ வந்து இவ வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து கோவப்படுறாரு. இந்து கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டு, அங்கருந்து அடுத்த நாள் காலையில கிளம்பி தன்னுடைய ஊர பார்க்க போறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள இது வந்து ஒரு ஒரு புகை மூட்ட மாரி இருந்துட்டே இருக்கு. எப்படி வந்து இவ அம்மாவ சொன்னா, இவ அம்மா ஒரு வேள அது உண்மையோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடயே தான் அவர் சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போனோனே, அங்க வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு வீட்ல. அவர் வந்து தன்னுடைய தம்பி கோபு தான் சொல்லிட்டு, "என்னடா கோபி எப்படி இருக்கன்னு?" கேட்குறாரு. ஆனா, அவரு கோபி இல்ல. அவர் மாரி இருக்கிற இன்னொருத்தர். அவர் யாருன்னு பார்த்தா சிவசுமாமா. அ இந்த சிவசுமாமா யாரு அப்படின்னு யோசிக்கும்போது எல்லாரும் சொல்றாங்க, இவரு அடிக்கடி வீட்டுக்கு வருவாருன்னு சொல்றாங்க. நெருக்கம்னு தெரியுது. ஆனா, என்ன வகையான நெருக்கம் எதுவுமே தெரியல. அவருக்கு அப்புவுக்கு தெரியல. ஏன்னா, ரொம்ப வருஷமா அவர் இங்க இல்ல. ஆனா, அவர்கிட்ட அந்த குடும்பமே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குது சிவசுகிட்ட. ஆனா, அந்த அலங்காரத்தம்மாள் அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா? பேருக்கு ஏத்த மாரி ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப ஒரு போல்டான லேடியா காட்டுறாரு. ஆனா, அந்த அலங்காரத்தம்மா சிவசு கிட்ட பேசுற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்புவுக்கு. ரொம்ப நெருக்கமா பேசுறாங்க, உரிமையோட பேசுறாங்க. அப்போ அந்த சிவசு வந்து அடிக்கடி வீட்டுக்கு வராரு. ரொம்ப உரிமையோட வராரு, உரிமையோட பழகுறாரு அவங்க அம்மாகிட்ட. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுருது. ஒருவேள இந்து சொன்னது உண்மைதானோ? அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. அப்ப அப்புக்கு உடனடியா என்ன தோணுதுன்னா, அம்மா இப்படிப்பட்ட ஒரு அஃபேர்ல இருக்காங்கன்னா, அப்பா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? அப்பாக்கு இது தெரியுமா? அப்ப ஒரு கட்டத்தில அப்பாவுக்கும் தெரிஞ்சு தான் நடக்குதுங்கிறதும் அவருக்கு புரியுது. அப்ப அப்பா ஏன் அமைதியா இருக்காரு? ஏன் இந்த குடும்பத்தில இருக்க எல்லாருமே அம்மாவ எதிர்த்து பேசல? இப்படி பல கேள்விகள் அவர் மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கு. ஆனா எதையுமே அவர் வெளிப்படையா கேட்கல. ஒரு கட்டத்தில அப்பாவோட ஒரு கடற்கரையில போய் உட்கார்ந்து பேசுறாரு. இந்த நாவலுடைய ரொம்ப முக்கியமான பகுதியா, ரொம்ப அழகான ஒரு பகுதியா இந்த உரையாடல் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்த உரையாடல் முழுக்கவே அப்பாவும், பையனும் பேசிக்கிறாங்க. உண்மைய தான் பேசுறாங்க. மனசுல இருக்கிறத சொல்றாங்க. ஆனா எதையுமே ஓப்பனா சொல்லல. ரொம்ப விரிவா பேசிக்கல. எல்லாமே ஒரு 2, 2 வார்த்தைகள்ல அப்பு சொல்றாரு, "எனக்கு அம்மாவ பண்றத நெனச்சா கஷ்டமா இருக்குன்றாரு." அப்பா சொல்றாரு, "இது இப்படிதான். இத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை." அப்படிங்கிற மாரி ஒரு மேம்போக்கான ஒரு பதிலையே குடுக்குறாரு. 2 பேருமே எந்த கட்டத்திலயும் ஓப்பனா பேசிக்கலாம். 2 பேர் மனசுக்குள்ள இருக்கிறதும் பரிமாறப்படுது. அப்படி ஒரு அழகான அந்த உரையாடல். அது முடிச்சோன பார்த்தா, பவானி அம்மாளுக்கு வந்து அங்க ஊர்ல உடம்பு சரியில்லன்னு தகவல் வருது அப்புவுக்கு. திருப்பி அவர போய் பார்க்கணும்னு நெனைக்கிறாரு. அம்மாக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. என்ன பையன் தான் வந்த உடனேயே போகணும்னு நெனைக்கிறானே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கடம் வருது.
இதுக்கு நடுவுல வந்து அப்பா வந்து அப்புக்கு பொண்ணு பார்த்துருக்காரு. அந்த பொண்ணையும் இவரு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து பவானி அம்மாள போய் பார்க்குற மாரி அந்த கதை இருக்கு. அங்க பவானி அம்மாள பார்க்க போற இடத்துல அவரு மறுபடியும் இந்துவ சந்திக்கிறாரு. இப்போ இந்து வந்து ஒரு புதுவிதமான பெண்ணா அவருக்கு வந்து தெரியிறாரு. ஏன்னா இந்து வந்து அவ தானே உண்மைய சொன்னா இவர்கிட்ட முதல்ல. அப்ப அவ சைட்ல இருக்க நியாயம் எல்லாமே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப புரிய ஆரம்பிக்குது. இந்து கிட்ட வந்து கொஞ்சம் தன்னோட எமோஷனலா வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவளுமே வந்து அவருக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கா. அ பவானி அம்மாளையும் அவர் நல்லபடியா அங்க பார்த்துட்டுருக்கும்போது, அங்க பார்த்தா அலங்காரத்தம்மாள் திடீர்னு வராங்க. இது இவருக்கு ஒரு ஒரு சின்ன அதிர்ச்சியா இருக்கு. அங்க வந்து அலங்காரத்தம்மாள் சொல்ற விஷயங்கள், தன்னுடைய பாவத்த கழிக்கிறதுக்காக தான் இவர வேத பாடசாலைக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தொடர்ந்து அம்மாவும், பிள்ளையும் பேசிக்கிறாங்க. ஆனா இந்த உரையாடலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெளிப்படையா இருக்காது. அவங்களுக்குள்ளேயே அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த தான் பேசுறாங்கன்னு தெரியுது. ஆனாலும் வந்து ரொம்ப பூடகமான வார்த்தைகளால வந்து அத பேசிக்கிறாங்க. எங்கேயுமே இதோட அதோட இந்த கதை முடியுது. ஆனா எங்கேயுமே இந்த கதை ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கதாபாத்திரமே ரொம்ப ஓப்பனாவே பேச மாட்டாங்க. அப்ப அவங்க செய்றது சரியா, தவறாங்கிற அந்த 2 அ லைனுக்குள்ள தான் நம்ம ஃபுல்லாவே இந்த கதையில வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கும். இப்போ தண்டபாணி அவர் எப்படி எடுத்துக்கிறாரு? தன்னுடைய மனைவி இப்படி நடந்துக்கிறான்னு தெரிஞ்சு எந்த கணவனும் இப்படி எடுத்துக்குவாங்களா? அப்படின்னு நமக்கு கேள்வி வரும்போதே, தண்டபாணியோட கேரக்டர் அதாவது அவருக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இல்ல. ஆனா வந்து தன் பிழைப்புக்காக பார்க்குறாரு. அது மாரி அலங்காரத்தம்மா பண்றதுல இஷ்டம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அத அவர் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். தனக்கு அது மூலமா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு. அதே மாரி அப்பு வந்து அம்மா மேல அவ்ளோ மதிப்பு வச்சிருக்காரு. இந்த விஷயம் தெரியுது. அது ஒரு வருத்தமா இருக்கு. ஆனா அந்த வருத்தத்த அம்மாகிட்ட அவரு வெளிப்படுத்த மாட்டார். அலங்காரத்தம்மாளோட வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பண்றது தப்பு தான். அது அவங்களுக்கே தெரியுது. அது பாவம்னு சொல்றாங்க. ஆனா, அது ஏன் அத திருப்பியும் வந்து தொடர்ந்து அத பண்றாங்க? அது எதனால அவங்க அப்படி பண்றாங்க? அப்படின்னு அவங்களுடைய ஒரு பார்வை. ஏன்னா இந்த பார்வைகள் எல்லாமே வெளிப்படையா இருக்காது. அதுதான் இந்த புத்தகத்தோடைய வந்து சிறப்பம்சமா நான் பார்க்குறேன். ரொம்பவே வந்து உணர்ச்சிகளுக்குள்ள ஊடாடி அத வந்து வெளிப்படுத்தவும் இல்லாம, அதை மறைமுகமாவே உணர்த்துற ஒரு பாங்கு வந்து இந்த கதை முழுக்க வந்து எழுதியிருக்காரு தீஜா. ஆ ரொம்ப இத வந்து ரொம்ப ஆழ்ந்து வாசிக்கும்போது பல விஷயங்கள வந்து நமக்குள்ள இது வந்து சிந்திக்க வைக்குது. நல்ல புத்தகம். இன்னும் நீங்க படிக்கலன்னா கண்டிப்பா படிச்சு பாருங்க. அம்மா வந்தாள்.